எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரை அமானிதம், அமானத் என்ற தலைப்பின் கீழ் அமைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஏவுகிறான், நீங்கள் அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் சமர்ப்பித்து விடுங்கள், நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒய்தா ஹக்கம்தும் பைனன்னாஸ், மக்கள் மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு செய்வீர்களேயானால் அன்தஹ்மு பில் அத்ல், நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள். இன்னல்லாஹ நிஅம்மா யஅதுகும் பிஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறானே அந்த உபதேசம் மிகவும் நல்லது, மிகவும் சிறப்பானது. இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா, நிச்சயமாக வல்ல அல்லாஹ் அவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்கிறான். அமானிதம் குறித்து நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, யாரிடத்திலே அமானிதம் இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை. லா ஈமான லிமல்லா அமானதலஹ், யார் அமானிதத்தை பேணவில்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தഖூனுல்லாஹ வர் ரசூல வ தഖூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், உங்களுடைய அமானித மோசடிகளை நீங்கள் செயல்படுத்தாதீர்கள், நீங்கள் அறிந்த நிலையில் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். இன்னொரு கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் அமானத மௌதிஉஹா மினன் நாஸி கம் மௌதிஇல் ஈமான், அமானத் என்பது மனிதர்களிடத்திலே எந்த நிலையில் இருக்கிறது என்றால் ஈமானினுடைய நிலையில் இருக்கிறது என்கிறார். இப்படி பல ஹதீதுகள், ஆயாத்துக்கள் அமானிதம் குறித்து பேசுகிறது. அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்பது பேச்சில் இருக்கிறது, வாக்கில் இருக்கிறது, செயலில் இருக்கிறது. இது எல்லாத்திலையும் அமானிதம் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பொருளை ஒரு இடத்துல கொடுத்து நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சிருக்கிறோம். அப்படி ஒப்படைச்ச பொருளை அவர் திருப்பி தருவது மட்டுமே அமானிதம் என்று எண்ணுகிறோம். அது அமானிதம் தான், அது மட்டும் அமானிதம் அல்ல. ஹதீதுகளை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹதீதுகள்லாம் எப்படியெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் என்று. அமானிதம் என்பது, அமானிதத்தை பேணுவது என்பது அழகிய குணத்தில் உள்ளது என்றார்கள். அமானித மோசடி செய்வது கெட்ட குணத்தில் உள்ளது என்றார்கள். எனவே அமானிதத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு அமானிதம் என்று வரும் பொழுது, ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. ரெண்டு பேர் உட்கார்ந்து அமானிதம், எதெல்லாம் அமானிதம் இருக்கிறது என்பதை சுருக்கமாக இன்ற உரையில் நான் குறிப்பிடுகிறேன்.
ஒப்படைத்து அதை சரியான முறையில் பெறுவது கொடுப்பது என்பது மட்டும் அமானிதம் அல்ல, அதுவும் அமானிதம். ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த மஜ்லிஸை முடிந்து அவர் வெளியிலே போகும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, நான் பேசினதெல்லாம் அமானிதம் அப்படின்னு சொன்னாருவீங்க, அது அமானிதம். இனி வெளியில சொல்லக்கூடாது. சில பேருக்கு சொல்லாட்டா தலை வெடிச்சிடும், யார்ட்டையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லப்பட்ட செய்திகளில் கண்ணும் காதும் வைத்து அது ஒரு மாதிரியான செய்தி, யானை மாதிரி வெளியில வரக்கூடிய செய்திகளாகவும் உண்டு. அதில் ஆகிரத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை இப்படி இந்த செய்திகளை வெளியிலே கொண்டு செல்பவர் விளங்கவில்லை என்றுதான் கருத வேண்டும். ஆக அமானிதம் என்று சொல்லாமல், ஒருத்தர் சொல்லல, ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, ஒரு செய்தியை சொல்ல வர்றாரு, சல்லல்லாஹு சொல்றாங்க, பாருங்க இந்த செய்தியை சொல்லிட்டு திருப்பி அப்படி பார்க்கிறார், அங்கேயும் இங்கேயுமா பார்க்கிறார். சும்மா இல்தஃபத, அவர் திரும்பி பார்க்கிறார். ஒரு பேசிட்டு அவர் திரும்பி அங்கேயும் பார்க்கிறார், வேற யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கிறார். அது அமானிதம் அப்படிங்கிறாங்க. ஒஹியமானா, அது அமானிதம் என்கிறார்கள். அவர் திரும்பி பார்த்துட்டாரா, வேற யாரா இருக்கிறாங்களா என்று அவர் நோட்டமிடுகிறாரா, அது அமானிதம் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த அமானிதத்தினுடைய நிலைகள், இன்னமல் மஜாலிசு பில் அமானா, நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மஜ்லிஸும், நீங்கள் ஒவ்வொரு நண்பர்களோடு அல்லது குடும்பத்தோடு பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனையும் அமானிதம். இதை யாருத்தினா நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம், சொல்லக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது. அல்லது அவர் பேசுற பேச்சில் இருந்தே இது முக்கியமானது, இது வெளியில சொல்லக்கூடாது என்று நாம் உணர்ந்து கொண்டாலும் அது அமானிதம். அவர் திரும்பி பார்த்தாலும் அமானிதம். ஆனால் நம்முடைய நாவு என்பது சீக்கிரமாக என்ன செய்யாது, சும்மா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. சடார்படாண்டு எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சொல்லிடுறோம். இது தப்பு, இது அமானித மோசடி என்கிறார்கள். ஒரு கடைக்கு போறோம், அரிசி கடை அல்லது ஒரு பழக்கடை, நம்ம போய் பழம் வாங்கிறதுக்காக போறோம். ஒரு கிராப்ஸ பழம் இருக்குது, எடுத்து இது போய் இனிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு வாயில தூக்கி பார்க்கிறோம், இது அமானித மோசடி. அரிசி எடுத்து வாயிலே போடுகிறோம், அமானித மோசடி என்கிறது மார்க்கம். ஆனால் இங்க எப்போது அமானித மோசடி இல்லை என்றால், ஒரு பழம் சாப்பிட்டு பார்த்துக்கிடலாமா, பாருங்களேன், அமானித மோசடி அல்ல. ஆனால் அவர் நண்பர், நம்மை பற்றி நன்றாக தெரியும், நம்மோடு நல்ல நட்போடு இருக்கிறார். நாம் எடுத்து ஒரு அரிசியை வாயிலே போட்டால் தப்பாக எண்ண மாட்டார், அதை தவறாக கருத மாட்டார் என்று நன்றாக நமக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றோம், இது அமானித மோசடி அல்ல, அவர் பொருந்திக் கொள்வார் என்று நமக்கு நன்றாகவே தெரிகிறது. எனவே அமானிதம் என்பது ஒரு பொருளை கொடுத்து அதை முறையாக வாங்குவது என்பது மட்டுமல்ல, பேசுவதிலும் கூட. ஒரு மஜ்லிஸ், எல்லா நீங்கள் பேசக்கூடிய அந்த அமைப்புகள் அத்துணையும் என்னதுதான், அமானிதம் தான். ஒரு போன்ல நீங்க பேசுறீங்க, நம்ம ஒரு அர்த்தத்தை போன்ல பேசுறோம், பக்கத்துல 4 பேர் இருக்கிறாங்க, அவர் சாதாரணமா செய்தியை பேசுறார், நாம ஸ்பீக்கர்ல போடுறோம், இது அமானித மோசடி. இதெல்லாம் அமானித மோசடி என்பதை விளங்க வேண்டும். நாம் ஸ்பீக்கர்ல போடுறது அமானித மோசடி. அதை விட பெரிய மோசடி ரெக்கார்ட் பண்ணுவது. அதை விட பெரிய மோசடி ரெக்கார்ட் பண்ணதை எதுலையாவது அனுப்பி வைக்கிறது, வாட்ஸ்அப்ல அது அனுப்பி வைக்கிறது. இதெல்லாம் அமானித மோசடி. ஒரு நபர், ஒரு பொம்பளை எங்கிட்ட ஒரு ஹுக்கும கேட்கிறாங்க. அது இயல்பா கேட்கறது தான் நம்ம நினைப்போம். ஹுஸ்னுல்லன், நல்ல எண்ணம் முந்தணும், மூமீன்களுக்கு நல்ல எண்ணம் முந்தணும், அந்த அடிப்படையில் கேட்குறாங்க நினைச்சோம். அவங்க வில்லங்கமான ஆளுங்கிறது நமக்கு தெரியாது. கேட்டுட்டு அவங்க ஒரு விவகாரமா வில்லங்கமாக தான் அந்த கேள்வியை கேட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேட்ட முறை வில்லங்கமாக இருக்க இல்லை, ஆனால் அது வில்லங்கங்கிறது பின்னால் எனக்கு தெரிய வருது. அதை ரெக்கார்ட் பண்ணி அதை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய எதிராளிக்கு பாருங்க இவர் இப்படி சொல்றாரு, இந்த ஹசரத் இப்படி சொல்றாங்க
அப்படின்னு அந்த எதிராளிக்கு அனுப்பி வைக்கிறார். இரண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய தர்க்கம் என்பது நமக்கு தெரியாது, கேட்ட கேள்விக்கான பதில். எனவே அந்த நபரை நமக்கு எதிராக அவர் திருப்பினார். இது அமானித மோசடி. ஒரு நபரினுடைய போனை நோண்டி பார்ப்பது அமானித மோசடி. அடுத்தவங்களுடைய போனை நோண்டக்கூடாது. நோண்டலாமா? அமானித மோசடி. அடுத்தவர்களுடைய கடிதத்தை படிப்பது அமானித மோசடி. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அமானிதம் என்பது இந்த சொல்லிலும் இருக்கிறது, செயலிலும் இருக்கிறது, வாக்கிலும் இருக்கிறது. ஒரு கம்பெனியில் நீங்க ஒர்க் பண்றீங்க, வேலை செய்றீங்க. 8 மணி நேரம் வேலை செய்யணும், 6 மணி நேரம் வேலை செய்யணும், அல்லது 10 மணி நேரம் வேலை செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்களோ அதை நீங்க ஒப்புக்கொண்டிருக்கிறீங்க, சைன் பண்ணி இருக்கிறீங்க. இன்ன நேரத்திலிருந்து இன்ன நேரம் வரை, அந்த நேரம் வரை நீங்கள் வேலை செய்வது உங்கள் மீது தார்மீக கடமை. அதுல நீங்க ஏதாவது அந்த நேரத்தில் ஓபி அடிக்கிறீங்க, அங்க வெளியில போறீங்க, கொள்றீங்க, அவருடைய அனுமதி இருந்தால் அது வேறு. இல்லாம நீங்கள் செய்தால், எத்தனை பேங்க்ல பாக்குறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு பேங்குக்கு நான் போயிருக்கிறேன், ஒரு வேலையா போய் இருக்கேன். அவர் புத்தகம் புக்கு படிச்சுட்டு இருக்கிறார், ஒரு பத்திரிகை, வார பத்திரிகையை படிச்சுட்டு இருக்கிறார். சார் கொஞ்சம் தாங்களா, கொஞ்சம் பொறுங்க பாய், கொஞ்சம் பொறுங்க பாய் அப்படிங்கிறார். ரொம்ப காலத்துக்கு முன்னால நடந்த நிகழ்வு. இது அமானித மோசடி. அதே மாதிரி பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது அமானித மோசடி. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அருமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகளார் ஹப்ஸா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கணவர் மௌத்தாயிட்டாங்க. இதாவுடைய காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போய் அணுகுறாங்க. என் மகளை நீங்க கல்யாணம் கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இது கல்யாண விஷயம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். கல்யாண காரியங்கள்லாம் நிதானமாகவும் சீர்தூக்கியும் சிந்தித்தும், குஃபு இருக்கா, ரெண்டு பேருக்கு இடையில குஃபு பொருத்தம் இருக்கிறாங்கிறத பார்த்து கல்யாணம் முடிக்கணும், அது வேற தலைப்பு. இப்ப என்ன கேட்கிறாங்க, உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டாங்க. ஒரு 2 நாள் இருக்கும் கழிச்சு வந்து சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போது உள்ள சூழ்நிலையில் நான் கல்யாணம் முடிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீட்டிக்கிட்டு போகக்கூடாது. இந்த கோர்ட்ல கேஸுகள் போய் அவர் கேஸ் போட்டவரோ அல்லது போடப்பட்டவரோ மௌத்தா போய் 10 வருஷத்துக்கு பிறகுலாம் தீர்ப்பு வர்றதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அமானித மோசடி. அப்ப எவ்வளவு சுருக்கமாக நாம் சொல்ல முடியுமோ நம்ம தீர்ப்பு. இல்லைன்னா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பாங்களா இல்லையா, அவரையும் மாப்பிள்ளை பார்க்க விடாம நீனும் பதில் சொல்லாம இப்படி இருக்கக்கூடாது. பதில சொல்லிடணும். அதுக்குன்னு ஒரு காலக்கெடு வாங்கிக்கிடலாம், அது நியாயம். காலக்கெடு கொடுக்கணும். அந்த காலக்கெடுங்கிறது நியாயமான காலமாக இருக்கணும். அந்த காலத்தை தாண்டி போவதோ அல்லது பதில் சொல்லாமல் காலங்களை கடத்துவதும் அமானித மோசடி. இப்ப சப்ஜெக்ட் 2 நாள்ல முடிஞ்சிருச்சு. நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, என் பிள்ளைய நீங்க கல்யாணம் முடிச்சுக்கங்களேன், ஹப்ஸாவை கல்யாணம் முடிச்சுக்கங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. சித்திக் நாயகம் பதில் சொல்லலை. ஒன்று சரிங்கணும், அல்லது ஏலாதுங்கிறோம், அல்லது டைம் வேணும், இப்படியே கேட்கலாம் இல்லையா. எந்த பதிலும் சொல்லலை, அமைதியா இருந்துட்டாங்க. கொஞ்சம் இது வருத்தம் ஏற்பட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா. வருத்தம் ஏற்படுத்தாரு செய்யும். ஒன்று சரிங்கணும், அல்லது ஏலாதுங்கணும், அல்லது கொஞ்சம் யோசிக்கிற உதுமான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி ஒரு டைம் தாங்கண்டாவது கேட்டிருக்கணும். எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. இது அவங்களுக்கு வருத்தத்தை தந்தது. நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போய் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பட்ட என் மகளை எடுத்து காட்டினேன், ஹப்ஸாவை கல்யாணம் முடிக்கிறீங்களான்னு கேட்டேன். டைம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அது இப்போ உள்ள சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய அருமை நம்பர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டபோது எந்த பதிலும் சொல்லாமல் காலம் கடத்துகிறார்கள். எனக்கு வேதனையா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா உங்க மகளுக்கு அபூபக்கரை விட ரலியல்லாஹு தஆலா சிறந்த கணவர் கிடைப்பார். என்ன சொல்றாங்க, அபூபக்கரை விட சிறந்த கணவர் கிடைப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உங்கள் மகளை விட சிறந்த மனைவி கிடைப்பார்.
ஒரு அழகான பதிலை சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவட்ட போய் நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்க மகளுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட சிறந்த கணவர் உங்களுடைய பிள்ளைக்கு கிடைப்பார், ஹப்சாக்கு கிடைக்கும். அதே மாதிரி உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த ஹப்சாவை விட சிறந்த ஒரு மனைவி கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 4-5 நாள் போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஹப்சாவை நான் கல்யாணம் முடிச்சுக்கிடட்டுமான்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும்? நம்ம இங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம், இங்கே பெரிய ஹை குவாலிட்டிலேருந்து மாப்பிள்ளை கிடைக்குது. எங்கிருந்தா கிடைக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்தில் ஒரு சிறந்த மாப்பிள்ளை இருக்கா? ரொம்ப சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம், நாயகமே அப்படின்ட்டாங்க, அப்படியே குளிர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குறாங்க. ஹப்ஸா நாயை விட ரசூலுடைய பிள்ளை இல்லையா? அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளை ஹப்ஸா நாயி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை, கல்யாணத்தை கொடுத்து கேட்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ செய்தி இதுதான். சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சந்திக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா, ஒரு முறை உங்கள் பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறீங்களான்னு என்கிட்ட கேட்டீங்க தானே? ஆமாம். நான் பதில் சொல்லலை. ஆமாம். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது? ஆமாம். மனசில் சங்கடப்பட்டீங்க? ஆமாம். ஹப்ஸா பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணை நடத்தினார்கள். விசாரிக்கிறாங்க, உங்க பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப நான் விளங்கிக்கிட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க விரும்புறாங்க அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், நான் புரிந்து கொண்டேன். ஆனா வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை, அது ஒரு அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பதை நான் என்கிட்டயே விசாரிச்சாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்க விரும்புறாங்க நான் நினைச்சுக்கிட்டது. அப்ப அது அமானிதம் தானே, நான் உறுதிப்படுத்த முடியாது. இந்த நேரத்தில் நான் சரி என்றும் சொல்ல முடியவில்லை, மாட்டேன் என்றும் சொல்ல முடியவில்லை, காலக்கெடுவையும் கேட்க முடியல. நான் அமானிதத்தை பேணினேன். இப்போ அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மகளை கல்யாணம் கட்டிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பாக்கியம். சப்ஜெக்ட் முடிஞ்சது. இப்போ அந்த அமானிதத்தினுடைய காலம் முடிந்ததால் நான் உங்களுக்கு சொல்றேன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த கல்யாண விஷயத்தில் எவ்வளவு அமானித மோசடிகள் நடக்குது, எவ்வளவு அமானித மோசடிகளை நாம் பார்க்கிறோம். அதை பேசுறதா இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய தொகுப்பாக அமையும். அருமையான பெருமக்களே, ஒரு பிள்ளையை பற்றி உங்களிடத்திலே கேட்கப்பட்டால், ஒரு பிள்ளையை பற்றி கேட்குறாங்க, இந்த பிள்ளை எப்படி அல்லது இந்த பையன் எப்படி அப்படின்னு கேட்டு வந்தா நீங்க என்ன செய்யணும்? உண்மையை வாழ்க்கை எதுக்கு கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுக்கலாமா நான் கேட்குறேன், என் பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம இடத்துல கேட்டு வந்தால், நம்ம அவரை பற்றி தெரியும் அல்லது அந்த பிள்ளையை பற்றி தெரியும் என்றால் அதை நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில் கரெக்டாக சொல்லணும். ஆனால் அந்த சொல் என்னது? அமானிதம். இவர் இப்படி சொன்னாருன்னு ஊரு பூரா போய் சொல்லக்கூடாது, வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவங்க மனைவிட்டையும் சொல்லக்கூடாது. சரியான இடத்தில் நான் விசாரித்தேன், இப்படி பதில் கிடைத்தது. நல்ல இடத்தில் விசாரித்தேன், இந்த பதில் கிடைத்தது. ஒரு சரியான நபர் சரி தகவலை சரியாக சொல்லக்கூடியவர் இடத்தில் விசாரித்தேன், இன்ன பதில் கிடைத்ததுன்னா பொண்டாட்டியே சொல்லணும், சிக்க வைக்க கூடாது. அமானித மோசடி, எவ்வளவு மோசடிகள் இப்ப நடக்குது. எனவே அதில் மிக கவனமாக இருக்கணும். இதனால இப்ப நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்றதே நமக்கு பயமாயிடுச்சு. ஆலோசனை கேட்டு வந்தா ஆலோசனை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாகி விட்டது. ஒரு பாதுகாப்பாரா இல்லையாண்டு பக்கு பக்கு பக்குன்னு வருது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் இறுதி பகுதி, வாழ்வினுடைய இறுதி பகுதியிலே எல்லா மனைவிமார்களும் அமைந்து சூழ உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா நாயினுடைய வீட்டில் ஃபாத்திமா நாயி வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, காதுல ரகசியமா சொல்றாங்க. இது புகாரியில் வரக்கூடிய பிரபலியமான ஹதீதுகள் தான். இது அமானிதம்ங்கிற தலைப்பில் இது வரும். ரகசியம் பேசினார்கள். ஃபாத்திமா நாயி அழுதாங்க. சும்மா சார்ரஹா, அதற்கு பிறகு இன்னொரு ரகசியம் சொன்னார்கள். சிரிச்சாங்க. ஆயிஷா நாயி கேட்டாங்க, என்ன ஃபாத்திமா, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே. அப்ப அவங்க கேட்கறாங்க, நீங்க சிரிச்சிங்களே அழுதிங்களே, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அமானிதம்.
லா உஃப்ஷி சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்களேன், எங்கிட்ட தானே சொல்கிறீங்க, எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படிலாம் நம்ம கேட்போமா இல்லையா? அப்படிலாம் கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு இப்போ ஆயிஷா நாயிட்ட ஃபாத்திமா நாயியை போய் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கேட்டீங்களே இதுதான் அப்படின்னு அந்த ரகசியத்தை இப்போ சொல்கிறாங்க. அந்த ரகசியத்தினுடைய காலம் முடிந்தது. அவங்க சொன்னாங்க, அதனுடைய கருத்தை மட்டும் சொல்கிறேன், ஹதீஸை விளக்கமாக சொல்கிறதா டைம் எடுத்துரும். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், நான் அழுதேன். அடுத்தது சொன்னாங்க, ஃபாத்திமா உங்களுக்கு விருப்பம் இல்லையா, சுவன பெண்களினுடைய என்னுடைய உம்மத்தில் சுவன பெண்களினுடைய தலைவியாக நீங்கள் இருப்பதற்கு? நான் சிரித்தேன். இதான் அந்த ரகசியம். அப்ப அந்த அமானிதம் எப்போது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டுங்கிற ஒரு கால அளவும் இருக்கலாம், சிலதுக்கு கால அளவு இல்லாமலும் இருக்கலாம். அப்ப கால அளவு இருந்தால் அந்த கால அளவு முடிந்ததற்கு பிறகு வெளியில கொண்டு வருவது தப்பு இல்லை. எனவே இந்த விஷயங்களில் எல்லாம் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். சையதுனா அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா ஒரு அருமையான சஹாபி, பத்ரி. ஆனால் பத்ரி யுத்தத்தில் கலந்துக்கிட இல்லை. பத்ரு யுத்தத்தில் மொத்தம் 313 சஹாபிகள் பேர் இருக்கா இல்லையா? அதில் அபு லுபாபா ரலியல்லாஹு பேரும் இருக்கும். ஆனால் யுத்தத்திற்கு போனது 305 பேர் தான். 8 பேர் கலந்துக்கிட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 8 பேருக்கும் வேற ஒரு பணிகளை கொடுத்து வெளியிடங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. உதுமான் ரலியல்லாஹு தஆலா பத்ரு யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்களா? கலந்துக்கிட இல்லை. ஆனால் அவங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, உங்க மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா சீரியஸா இருக்கிறாங்க, நீங்க மனைவிக்கு ஹிதமத் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாங்க. மனைவிக்கு நீங்க என்ன செய்யணும்? ஹிதமத் செய்யணும்னு உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அங்க இருந்துட்டாங்க. அப்ப இந்த 8 பேருக்கும் பத்ருல கிடைத்த கனிமத்து பொருட்களை எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் பத்ரீன்னு அறிவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அறிவிச்சுனா பத்ரீன்கள் தானே. சில பேர்கள் உளவு பார்க்கிறதுக்காக சிலரை அனுப்பியிருந்தாங்க, 2 பேர் அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் அந்த பத்ரியில வருவாங்க. முக்கியமான சஹாபிகள் அவங்கெல்லாம். அது பத்ருடைய வரலாறை பற்றி பேசப்படும் போது அதெல்லாம் சொல்லப்பட வேண்டும். ஆக இங்கே அமானிதம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஹாபி, ஒரு சிறந்த சஹாபி. பத்ரீன்களுடைய பெயர்களில் இடம்பெறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு கூட்டிட்டு போனாங்க, ஒன்னா தான் போனாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல தான் அவங்க பயணிச்சாங்க. ஒரு இடத்துல வந்து இறங்கி, அபூ லுபாபா நீங்க மதீனாவுக்கு போய் மதீனாவினுடைய பொறுப்பை நீங்க கையில் எடுத்துக்கங்க, மதீனாவை நீங்க பாத்துக்கங்க, அதிகாரியா இருங்கன்னு அனுப்பிட்டாங்க. பனு குரைலான்னு ஒரு கோத்திரம், யூத கோத்திரம் மதீனால வாழ்ந்து வந்தது. இந்த கந்தக் யுத்தம் நடந்ததா இல்லையா? அகல் யுத்தம். இந்த யுத்தத்தை பற்றி தனியாக பேசணும். அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அந்த அகல் யுத்தத்தில் ஒரு பெரிய மோசடியை செய்தார்கள் இந்த பனு குரைலா யூதர்கள். அந்த மோசடியுடைய விளைவு வெளிப்பட்டு இருந்தால் அன்று முஸ்லீம்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, இஸ்லாம் இல்லாம போயிருக்கும். அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை இந்த பனு குரைலாக்கள் என்ன செஞ்சாங்க. ஒரு அமானித மோசடி அவங்க செஞ்சிட்டாங்க. ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பனு குரைலாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை இந்த பனு குரைலாக்கள் மீறினார்கள். ஆனா அதை ரகசியமா வச்சாங்க. இது வெளியில வந்துருச்சானா? இந்த கந்தக் யுத்தம் முடிந்த கையோடு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நாயகமே உடனடியாக போய் பனு குரைலாவை தாக்கி அடிச்சு நொறுக்குங்கட்டான். போயாச்சு, போய் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க, கைப்பற்றி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. எல்லாம் நிறைய அரெஸ்ட் பண்ணி நல்லா வச்சிருக்கு. இப்போ இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு பெரிய கூட்டாது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு நிலை இருந்த பொழுது இந்த பனு குரைலாக்கள் சொன்னாங்க, எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நீங்க அபூ லுபாபாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அபூ லுபாபாவோட பேசிக்கிறோம். ஏன் அபூ லுபாபாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவங்க. அவுஸ் ஹஸ்ரஜ்னு ரொம்ப பெரிய 2 கோத்திரங்கள் அங்க மதீனா ஷரீஃப்ல இருந்தது. அதுல அவுஸ் ஒன்று. அந்த அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவங்க.
இந்த அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா இந்த அவுசு கோத்திரத்திற்கும் இந்த பனு குறைலா என்ற யூத கூட்டத்துக்கும் இடையிலே வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வலிமையாக இருக்கு, நல்ல நட்பு இருக்கு. அது இருக்கலாம் தானே, நம்ம யார்ட்டையும் வியாபாரம் பண்ணலாம் தானே, யாரோடையும் நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வியாபாரத்தில் தொடர்புகளை நல்ல நட்போடையும் அவங்க இருக்கிறாங்க. எனவே அபூ லுபாபா அதில் ஒரு முக்கியமான ஆளு என்பதால் அவரை எங்களுக்கு அனுப்பித்தாங்க, நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை நடக்கிறோம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க. பாருங்க, ஒரு கவுமுக்கு யார் உகந்தவரோ அவரை பார்த்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்பணும். இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தா அந்த கவுமை பிடிக்காதவங்களை போய் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வராது. என்ன அற்புதமான வழிகாட்டுதல்! இப்போ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கு இடையில பிரச்சனை. 1ஆம் நம்பர் கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆள் பேச்சுவார்த்தைக்கு போறாரு. அப்ப அவங்களோட ரொம்ப வெறுப்பு, கோபம், தாபம் உள்ளவராக இருந்தால் பேச்சுவார்த்தை எல்லாம் மண்ணாங்கட்டியா தான் முடியும், வம்பா தான் போய் முடியும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு தோதுவான ஆளை அனுப்புனா அவர் என்ன செய்வார், அந்த பேச்சுவார்த்தையை அழகான முறையிலே நிறைவுபடுத்தி வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலான்னு வர்றாங்க. வந்தோடனே கேட்டாங்க, நீண்ட வரலாறு. அவங்க கேட்டாங்க, அபூ லுபாபா எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்தில் நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லணும், அவ்வளோதானே, ஆமான்னு தான் சொல்கிறாங்க. வேற என்ன, கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதரோட போயிருக்கிறாங்க. சொன்னதோடு மாத்திரமல்லாமல் ஒரு சைக்கிளை ஒன்று செஞ்சாங்க. இப்படி காட்டினாங்க. இப்படி காட்டுறாங்க. இப்படி என்ன அர்த்தம் நமக்கு தெரியுதானே செய்யும். இப்படி காட்டுறாங்க, கழுத்தில் கையை வச்சு. கத்திலு தான், நீங்கள் எப்படியும் என்ன செய்யப்படுவீங்க, கத்தில் பண்ணப்படுவீங்க அப்படிங்கிறத அது ரகசியம் அங்கே உடைச்சிட்டாங்க. வாயால் சொல்லலை, கையால் காட்டிட்டாங்க. இது அமானிதத்துக்கு மாற்றம். வெளியில் வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க என்ன செய்வாங்க, நீ தப்பி ஓடுனா ஓடிடு, உனக்கு இதுக்கு மேலே வழி இல்லை, வேலை முடிய போகுது அப்படிங்கிறதுல அர்த்தம் அதில். ஆனால் இந்த நிலை ஏற்பட்ட பிறகு அவங்க வெளியில அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வரும்போது இப்படி ஒரு அநியாயம் நம்ம செஞ்சிட்டோமே, அமானித மோசடி செய்து விட்டோமே என்று அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருத்தப்படுறாங்க. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வராம பள்ளி வாசலுக்கு போயிட்டாங்க. பள்ளி வாசல்ல போய் ஒரு தூணுல என்ன செஞ்சிட்டாங்க, தன்னை இருக்க கட்டி வச்சுட்டாங்க. அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், இல்லைன்னா இந்த தூணை விட்டு நான் வெளியில வர மாட்டேன்ட்டாங்க. இப்போ நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் போனால் மஸ்ஜித் நபவியில் பார்க்கலாம், அந்த தூண்களில், அந்த ரவுலா ஷரீஃபில் ஸல்லல்லாஹு ரவுலா ஷரீஃப் ஒட்டி இருக்கக்கூடிய தூண்களை பார்க்கலாம். ஒரு தூணில் உஸ்துவானத்தும் அபி லுபாபான்னு போட்டிருக்கும். இப்பவும் இருக்கு அந்த பேர், அந்த தூண். அது அந்த தூணில் கட்டி வச்சு இருக்க கட்டி வச்சுட்டாங்க. அப்படி கட்டி வைத்த போது இது ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, என்ன அபூ லுபாபா போனாரு, இன்னும் காணமே, இவ்வளோ லேட் ஆகுது என்னங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி வெளியில் வருது, இப்படி நடந்துட்டாருன்னு சொல்லி. அப்போ கருணையே உருவான ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நேராக எங்கிட்ட வந்திருந்தா நானே அவருக்கு பாவம் மன்னிப்பு கேட்டிருப்பானே, சப்ஜெக்டை நாங்கள் முடிச்சு விட்டுருப்பானே, ஏன் அப்படி போய் செஞ்சாரு? அப்போ இவர் சத்தியம் பண்ணிட்டார், நான் அவுக்க மாட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் வெளியில் வர மாட்டேன் அப்படின்ட்டு. பல நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த டாய்லெட் போகிறது தொழுறதுக்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, வெளியில் வர்றது. அதுக்கு பிறகு எல்லாம் அதிலேயே தான் இருக்கிறது. பசி பட்டினியோடையே கிடந்தாங்க. எவ்வளவு பெரிய அமானித மோசடி செய்து விட்டோம் என்று அவர்கள் வருந்தினார்கள். சஹாபிகள் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். இங்கே எதேச்சையாக அந்த அன்பினுடைய பேச்சு, கரெக்டா பேச்சுவார்த்தையெல்லாம் சரியாக பேசினாலும் அந்த சைக்கினை மாத்திரம் அமானிதத்துக்கு மாற்றமாக அமைந்தது. அது அவங்க உணர்ந்தாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறது அவர்களே. ஆனால் இப்படி செஞ்சோங்கிறத வெளியில யாருக்கும் தெரியாது, சொல்லாம மறைச்சிக்கலாம் தானே. அப்படி மறைக்கக்கூடியவர்கள் அல்ல சஹாபிகள். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து இருக்க கட்டிட்டாங்க. பல நாட்கள் போனதற்கு பிறகு ஒரு நாள் ராத்திரி நடுநிசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் கண்மணி நாயகம் இருக்கிறாங்க. அவங்க எழுந்து சிரித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. நாயகமே என்ன திடீர்னு இப்படி சிரிக்கிறீங்களே என கேட்கும்போது, அபூ லுபாபாவுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டது. தீப அபூ லுபாபா, அபூ லுபாபாவுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், அவங்களுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டான், அவங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னித்து விட்டான் என்று சொன்னதும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். பாருங்க, நம்ம தாய் என்ன செய்யறாங்க, அங்கிருந்து அபூ லுபாபா உங்களினுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு அங்கனைக்குள்ளேயே சத்தம் போட்டு அறிவிக்கிறாங்க. எல்லாம் அங்கே தானே வீடுகள் இருந்து அவங்க காதுல
அப்பமும் அவங்க அதை விட்டு வெளியில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவிழ்த்து விட்டாலே தவிர நான் வெளியில் போகிறது இல்லைன்னாங்க. அப்படி அவிழ்த்து விடப்பட்டது. சஹாபிகள் அமானிதத்தை பேணுவதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சான்று. அருமையான பெருமக்களே, நாம் எப்படியெல்லாம் அமானிதம் பேணுறோம். ஒரு ஆள் ஒரு சொத்தை ஒருத்தர் பேரில் எழுதி வைக்கிறார். எதுக்கோ ஒரு கணக்குக்கோ வழக்குக்கோ எழுதி வைக்கிறார். எழுதி வச்சா அவர் மௌத்தாயிட்டார். அந்த பொருளை என்ன செய்யணும்? அந்த உரிய நபர் இடத்துல ஒப்படைக்கணும். அவருக்கு எதுக்கு எழுதி வச்சா நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்தந்த பொருள்களை அப்படி நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். எல்லாமல் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொன்னான். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, தகுதியுடையவரிடத்தில் உரியவரிடத்தில் அந்த அமானிதத்தை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்றார்கள். கடைசியாக செய்தி நிறைய இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ் ஒரு கிராமவாசி வந்தார். கியாமத்து எப்போ அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு வஅது நல்ல பயான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நசீஹத் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடையில இவர் ஒரு கேள்வி, கிராமவாசி தானே, இந்த இடையில இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. அது தெரியல அந்த மனுஷனுக்கு, கிராமத்திலிருந்து வரக்கூடியவர். அவர் கேட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு ஐன சாயில், அந்த கியாமத்து நாள் எப்பன்னு கேட்டாரு. அவர் எங்கன்னு கேட்டாங்க. நான் தான் நாயகமே அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிரு ஸா, அமானிதம் வீணடிக்கப்பட்டால், பாதுகாக்கப்படாமல் அது நாரடிக்கப்பட்டால், அப்போ நீங்க கியாமத்தை எதிர்பாருங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப சஹாபிகள் கேட்டாங்க, அமானிதம் வீணடிக்கப்படுவது என்றால் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது, ஒரு பொறுப்பை தகுதி இல்லாதவர் இடத்தில் ஒப்படைப்பது. இந்த பொறுப்புக்கு இவர் தகுதினா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்படைக்க கூடாது. இல்லைன்னு சொன்னா அது அமானிதம் மோசடியாக அமைஞ்சிடும். எனவே எல்லாரும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த பொறுப்பு, இந்த பொறுப்புக்கு இவர் தகுதியா, அல்ஹம்துலில்லாஹ், இந்த பொறுப்புக்கு இவர் தகுதி, எனக்கு பிடிச்சவர் பிடிக்காது அதெல்லாம் பார்க்க கூடாதாங்க. எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் பார்க்காமல் இந்த பொறுப்புக்கு இவர் தகுதி என்றால் அவரை ஒப்படைக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு வேண்டியவர் என்பதற்காக நீங்கள் சப்போர்ட் செய்தால் அது அமானிதம், மோசடி. நாளைக்கு நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்களே உதவிக்கு வர முடியாது. அவர் கையை விரிச்சிருவார், நீ பண்ணா நான் செய்ய முடியும். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக நம்ம இருக்கணும். இன்னொரு அமானித மோசடி சர்வ சாதாரணமாக எங்கிட்டையும் இருக்கும், எல்லாட்டையும் இருக்கு. அதை மாத்திக்கிட நாம இந்த நேரம் பேணுவது. இந்த நிகழ்ச்சி எங்கள் கல்யாணம் 9:30 மணிக்கு, நீங்கள் தானே 9:30 மணிக்குன்னு போட்டிருக்கிறீங்க. 9:30 மணிக்குன்னு போட்டால் கல்யாணத்தை 9:30 மணிக்கு நடத்துங்க. 10 மணிக்கு நீங்கள் நடத்துவதாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன, அங்கே ஒரு கல்யாணம் வந்துட்டு இங்கே ஒரு கல்யாணம் வந்துட்டு கலந்து பேசிக்கங்க. கலந்து என்ன செஞ்சுக்கணும், பேசிக்கிட்டு எந்த கல்யாணத்தில் எத்தனை மணிக்கு வைக்கணும் அந்த மாதிரி வைத்து விட்டால் சரி. நீங்கள் ஒரு கல்யாணம் நடக்குது, சில இடங்கள் அன்னைக்கு ஒரு கல்யாணம் தான் இருக்கும். 9:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கு கல்யாணம் நடக்கும். இது அமானித மோசடி. இதனால் தஃப்சீரில் அப்படி தெளிவாக எழுதுறாங்க, இமாம்கள் தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. அந்த நேரம் 1 மணி நேரத்தை நீங்கள் வீணடித்திருக்கிறீர்கள். எத்தனை பேருடைய 1 மணி நேரம்? The time is goldங்கிறான், நேரம் பொன்னானதுங்கிறான். நேரத்தை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான். இந்த நேரத்தை, காலத்தை நீ எப்படி கழித்தாய், அந்த கேள்விதான் ஆரம்பத்திலேயே வந்துடும். இந்த ஆரம்பத்திலேயே இந்த கேள்விகள் அந்த கேட்கான். அதுக்கு பதில் சொல்லாம அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதெல்லாம் கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். நாம சும்மா போற போக்கல 9 மணினா 10 மணி ஆகும் அப்படி பழகிட்டோம். இது தப்பு. 10 மணி தானே போட்டிருக்கு, ஒரு 10:30 மணி ஆகும், தப்பு. ஒரு கல்யாணத்தை நான் நிறைவு கூறணும். அவங்க மௌத்தாயிட்டாங்க அந்த நபர், அல்லாஹ்வுடைய கபரை சூன பூங்கா ஆக்கி வைக்கட்டும். ஜலாலியால தான் நிக்காஹ் நடக்குது. 9 மணிக்கு நிக்காஹ்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு பைத்த கிளப்பி கரெக்டா என்ன செஞ்சாங்க, 8:50க்குலாம் கொண்டு வந்துட்டாங்க. 9 மணி ஆரம்பிங்கிறாங்க. கைப்பிடிச்சு விடுறதும் அங்கே ஜலாலியா தான் நடக்குது. அப்போ பக்கத்தில் சொன்னாங்க, காக்கா இந்த இது மாப்பிட வாப்பான்னு வரல, உங்க வருவீங்களே, மாப்பிட அம்மா வரல, மாப்பிட அம்மா இதெல்லாம் பொண்ணுலான்னு வரல. நம்ம மக்களுக்கு எத்தனைக்கு சொல்லி 9 மணிக்கு அதை பற்றி அவங்களுக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன்.
இந்த தெருவிலே தான் இருக்குது வீடு, இங்கிருந்து வர்றதுக்கு 5 நிமிஷம், பைத்து புறப்பட்டு 20 நிமிஷம் ஆச்சு. அவங்க அவ்வளவுக்கு நான் வேலை ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், வரலன்னா யார்கிட்ட கொண்டு, யாரையும் காக்க வைக்க கூடாது, சொன்ன நேரத்துக்கு நீங்க ஆரம்பிங்கன்ட்டாங்க, ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க இப்போ அல்லாஹ்வுடைய சமூகம் போய் சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபரை சூனப்பூங்காவாக ஆக்கி வைக்கட்டும். இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கொடுத்த வாக்கை அப்படி என்ன செஞ்சாங்க, காப்பாத்தினாங்க. அப்படி மக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. எனவே இந்த நேரத்தை நாம என்ன செய்யணும், பேணணும். ஒரே சமயத்தில் பல நிகழ்வுகளை வைக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படக்கூடிய உலமாக்களினுடைய காலத்தையும் நீங்கள் கேட்டுக்கிடணும், அவங்களே அவசரிச்சு போகணும். ஏன்னா அங்கேயும் போக வேண்டியிருக்கு, இங்கேயும் போக வேண்டியிருக்கு, இங்கேயும் அங்கே சாய் ஓடின மாதிரி தொங்கோட்டம் ஓடின மாதிரி ஓட வேண்டியிருக்கு. எனவே இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை, தர்த்தீப். நம்முடைய மார்க்கம் எல்லாத்தையும் அழகுபடுத்தி தருது, சீராக்கி தருது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பிளான், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஷரியத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நான் அருமையான பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளினுடைய வாழ்க்கையும் அப்படி சரியான முறையில் அழகானதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட வாக்கை, அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக. வல்ல அல்லாஹ் அமானிதத்தை பேணியவர்களில் இந்த நல்ல மூமீன்கள், கதாஃபுலஹல் மூமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷின், அதில் அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் கொடுத்த அமானிதத்தை, வாக்குகளை பேணி காப்பார்கள். 6 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வரான், 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆளை காணாம போயிடுறான். இதெல்லாம் வாக்கு மாற்றம், அமானித மோசடி என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு நாம் கொடுத்த வாக்கை பேணக்கூடியவர்களாகவும் அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு, இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், குறிப்பாக இளைஞர்களை, கல்யாணம் முடிஞ்ச இளைஞர்களை நான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கண்டிக்கிறாங்க, இன்ன மின் அஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன். இந்த அமானித மோசடியில் சொல்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. மக்களை ஆக கேடு கட்டவன், ஷர்ரானவன் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் யார் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் ரகசியம் பேசுவாங்க, கிண்டலுக்கு கேலி அது இது பண்ணிப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும். இவன் காலையில் வந்து மச்சான் ராத்திரி தெரியுமா அப்படின்ட்டு பொண்டாட்டியில் பேசினது, பொண்டாட்டியில் நடந்ததை யார் எவன் சொல்கிறானோ இவன் தான் மக்களிலேயே ஆக கேடு கட்டவன் அப்படிங்கிறான். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வேர்டு அப்படி சொல்றாங்க, அவனிடத்துல ஒப்படைக்கிறான், இவன் இடத்துல ஒப்படைக்கிறான், இது அமானிதம். அங்க பெட்ரூம்ல நடந்த செய்திகளை வெளியில நீங்க கொண்டு வந்தால் அதுதான் அவன் தான் ஆக கேடுகட்ட பையன்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான தண்டனை அவனுக்கு உண்டுங்கிறாங்க. நம்ம எச்சரிக்கையாக நடந்துக்கிடணும். குறிப்பாக மாப்பிள்ளைமார்களை நாம் சொல்லிக் கொள்வோம், எங்க சந்தோஷமாக மனநிறைய வருங்க, அல்லாஹ் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக்கி தரட்டும். நாவை பேணிக் கொள்ளுங்கள், அமானிதமாக பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அந்த மணமக்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.